செல்வாவை பழிவாங்குவதாக நினைத்து முட்டாள்தனமான திட்டம் தீட்டிவிட்டேனோ என நினைத்தனர். கேட்ட செல்வாக்கு நாடி நரம்பெல்லாம் பதப்பதைக்க ஆரம்பித்து விட்டது. தன் வேலையை அப்படியே விட்டுவிட்டு தான் இருக்கும் இடத்திலிருந்து யாழியின் இன்ஸ்டிடியூட்டுக்கு விரைந்தான். உள்ளே சென்றவன் ஏதோ தகவல் கேட்டறிந்து கொள்வது போல நோட்டமிட்டு யாழி இருப்பதை உறுதி செய்துவிட்டு வெளியில் வந்துவிட்டான். எதிரே இருக்கும் பழக்கடைக்குள் சென்று ஒரு ஜூஸ் ஆர்டர் கொடுத்துவிட்டு அமர்ந்தவன் சுற்றுமுற்றும் வேடிக்கை பார்த்தான். யார் கடத்த வந்தனர் என தெரியவில்லை. சில மணி நேர காத்திருப்புக்கு பின் யாழி வெளியே வர சர் என்று அவள் முன் பைக்கோடு வந்து நின்றான். சீக்கிரம் ஏறி கிளம்பணும் என அவசரப்படுத்த, எதுக்கு? நான் பஸ்லயே வந்துடுறேன், உங்க வேலை முடிஞ்சா நீங்க வீட்டுக்கு போங்க என்றவள் படிகளில் இருந்து இறங்க எத்தனிக்க அவள் கைகளை பற்றினான். பாலா உண்மையை சொல்லினானோ பொய் சொல்லினானோ, ஆனால் இருவர் பற்றிய பேச்சுகள் ஊருக்குள் இருப்பதாக அறிந்ததும் செல்வாவை தள்ளி வைக்கத்தான் முயன்றான். யாழி, விதண்டாவாதம் செய்யவோ வாழாடவோ இது நேரம் இல்ல, உன்னை விட்டுட்டு போறதாவும் நான் இல்ல என்றவன் பிடியின் அழுத்தம் கூட்டினான். கைகளை விடுவித்துக் கொண்டவள் அவன் முகத்தில் உள்ள தீவிரத்தை உணர்ந்து அமைதியாக அவன் வண்டியில் ஏறினாள். உள்ள இருந்து சற்று தூரம் வந்தவன் மெயின் ரோட்டில் ஏற பாலா அனுப்பிய ஆட்களில் கார் அவனை பின்தொடர தொடங்கியது. சில நிமிடங்களிலே செல்வா அதை கண்டு கொண்டான். தங்கள் ஊர் செல்லும் பாதையிலே செல்ல குறுக்கலான பாதையில் செல்லும் போது வலதுபுற கார் வந்து மோத பார்க்க அப்போதே யாழி அதை உணர்ந்தாள். சற்றே கவனமுடன் விலகி விலகி வந்தவன் தோப்பு பாதையில் வளைந்து திரும்பி விட்டான். இருசக்கர வாகனம் மட்டுமே செல்லும்படியான ஒற்றையடி பாதையது. ஆகையால் அவர்கள் கார் பின்தொடர இயலவில்லை. கருப்பன் செட்டிலோ தமிழ் டீக்கடையிலோ எங்கும் நிற்காது நேராக வீட்டு வாசலிலே வந்து இறக்கி விட்டான். இறக்கியவன் வீட்டிற்கு செல்ல எத்தனிக்க, யாழி நில்லு என்றான். அவள் திரும்பி பார்க்கவும், பாலாவுக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா? உன்கிட்ட எதுவும் வம்பு பண்ணனானா என கேட்க யாழி திகைக்க அதையும் அவன் கண்டு கொண்டான். நீங்க யார் அதை கேட்க என்றாள் கோபமாக. ஆனால் அதற்கு மேல் செல்வாக்கு கோபம் வந்தது. தன் கேள்விக்கு பதில் தராததாலோ இல்லை வார்த்தைகளின் அந்நியப்படுத்தியதாலோ அவனுக்கே தெரியவில்லை. கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல பழகு, எதிர்கேள்வி கேட்காத. இதுவே முத்துவாக இருந்திருந்தா சொல்லிருக்க மாட்டியா என்றான் குரலில் அழுத்தம் கூட்டி. நீங்க ஒன்னும் முத்து மாமா இல்ல, அண்ட் நீங்க முத்து மாமாவாகவும் முடியாது என்றால் பட்டென்று. அந்த வார்த்தைகள் சுத்தி போல் கீறினாலும், ரைட், நான் முத்து இல்ல, முத்துவாகவும் நினைக்கல. செல்வாவோட தனி அடையாளமும் தனித்துவமும் என்னைக்கும் மாறாது, மாத்திக்கவும் மாட்டேன் என்றவன் பைக்கை திருப்பி கொண்டு சென்றான். இதற்கு மேல் அவளிடம் வாதாடினாலும் பதில் கிடைக்காது என நன்கு அறிந்திருந்தவன், இதுவே முத்துவா இருந்திருந்தால் பணிந்து கெஞ்சி பாசமாக பேசி அவள் பிடிவாதத்தை பிடிவாதத்துடன் உடைத்து பதில் வாங்கியிருப்பான். செல்வாக்கு முத்துக்காமான வித்தியாசம் நன்கு தெரிந்தது யாழிக்கு. செல்வா சினம் கொள்வதே இன்று சினம் வர அதையும் யாழி பேசி ஏற்றி விட்டு இருந்தாள். கொதிக்கும் எரிமலையானவன் பாலாவை தேடிச் சென்றான். தோப்பிற்கு செல்ல வேலையாட்கள் அவனை உள்ளே விடாது தடுக்க முயல அவர்களை தள்ளிவிட்டு உள்ளே சென்று முழுவதையும் தேடி பார்த்தான். எங்கும் பாலாவை காணாது ஏமாற்றம் கொண்டவன் மதுரைக்கே தேடிச் சென்றான். யாழியை பாலா கடத்த முயன்ற தன் நோக்கம்தான் என்னவோ. தன்னை குறிவைத்து தவறாக யாழியை கடத்த முயன்றானா அந்த முட்டாள்? இல்ல யாழிக்கும் அவனுக்கும் இடையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமா? ஒருவேளை முத்து மீது இன்னும் தீராத வெறியை வைத்துக் கொண்டு யாழியை துன்பப்படுத்த நினைத்தானா? எப்படி இருந்தால் என்ன? ஆனால் அவன் எவ்வாறு ஒரு பெண்ணை கடத்த நினைக்கலாம்? அவ்வளவா தரம் தாழ்ந்து சென்று விட்டான். தன் வீட்டில் அனைவரும் பெண்களை மதிப்பவர்கள் தானே. பெரியம்மா என்னை வளர்த்தது போன்றுதானே அவனையும் வளர்த்தார். அவனுக்கு மட்டும் எப்படி இப்படி சிறு புத்தி வந்தது? நேராக பசுபதி வீட்டிற்கு சென்றான். சித்ராவும் குழந்தையும் மட்டுமே இருக்க எதுவும் சொல்ல இயலாது பொதுவான நிலம் விசாரிப்போடு திரும்பி விட்டான். சித்ரா திருமணம் முடிந்து வந்த இந்த 4 வருடங்களில் செல்வா 4-5 முறைதான் பார்த்திருப்பான். அதையும் பேசியதில்லை. எனினும் அண்ணி என்ற மரியாதை கொண்டுள்ளான். அடுத்ததாக பசுபதியின் பள்ளிக்கு சென்றவன் கோபமுடன் பாலாவை பற்றி விசாரிக்க, உண்மை அறியாது அவனும் கோபம் கொள்ள அனைவரிடமும் முன்பும் சண்டையிட்டு விட்டு
என் கண்ணில் படுகிற நாள் உன் உடன்பிறப்பிற்கு வாழ்நாளில் கடைசி நாளாகத்தான் இருக்கும் என மிரட்டிவிட்டு வெளியே வந்தான். செல்வா செல்லவும் பாலாவிற்கு அழைத்தான் பசுபதி. பல முறை அழைக்க அதன் பின்னே எடுத்தான் பாலா. ஊர்ல இல்லாம எங்கடா இருக்க என எடுத்ததும் பசுபதி அதட்டலாக கேட்க திகைத்த பாலா, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு கோவா கிளம்புனாங்க, என்னையும் கூப்பிட்டாங்க, அதான் சரின்னு நானும் கிளம்பி வந்துட்டேன். எதுக்குடா என்றான். இலை, பொய் சொல்லாதல, நீ பாண்டியன் லாட்ஜ்ல தானே இருக்கன்னு தெரியுது. விடிஞ்சதும் வீடு வந்து சேரு. ஆமா, செல்வா கூட என்ன பிரச்சனை பண்ண? உன் மேல கொலை வெறியில சுத்திக்கிட்டு இருக்கான். தோப்புலையும் தகராறு பண்ணி இருந்திருக்கான். இங்கேயும் வந்து கத்திட்டு போறான் என கேட்க, அது ஒண்ணுமில்ல, எங்களுக்குள்ள ஒரு சின்ன சில்லற பிரச்சனை, நீ கட்டுக்காத விடு என்றவன் அழைப்பை கட் செய்தான். தனக்கும் செல்வாக்கும் பிரச்சனையே இல்லை, யாழினியே கவர நினைக்க இவன் ஏன் இடையில் வருகிறான்? இத்தனைக்கும் யாழி மீது காதலும் கிடையாது என எரிச்சல் கொண்டான். அவன் திட்டமெல்லாம் யாழிக்கு வீட்டில் திருமண பேச்சுவார்த்தைகள் உறுதி செய்வதற்குள் அவளை கடத்தி கட்டாயப்படுத்தியாவது தாலி கட்டி மனைவியாக்க கொள்ள வேண்டும் என்பதுதான். அவன் ஆட்கள் என்று கடத்த முடியவில்லை என்று சொல்ல மீண்டும் முயற்சிக்க சொன்னான். அத்தனை எளிதாய் விட்டுவிட மாட்டான் பாலா. செல்வா நகர் முழுவதும் அவன் செல்லும் இடங்களில் எல்லாம் சென்று தேடினான். நள்ளிரவு வரையும் கூட தேடியவன் எங்கும் கிடைக்காது. அதன் பின்னே ஊருக்கு கிளம்பினான். இரவு தாமதமாக உறங்க காலையிலே 9 மணி போல கண் விழித்தான். வாயில் டூத்பேஸ்டுடன் கீழே வர யானை அப்பொழுதுதான் கிளம்பி கொண்டிருந்தாள். வாசல் தாண்டி வந்தவள் காலணிகை அணிந்து கொண்டு கிளம்ப எதிரே வந்து வழிமறித்து நின்றான் செல்வா. இவனை எவ்வளவு தள்ளி வைக்க முயன்றும் முடியாது போக இயலாமையில் தவித்தாள் யாழி. கோபத்துடன் முறைப்பாய் பார்க்க கண்டு கொள்ளாதவன், இனி கம்ப்யூட்டர் கிளாஸ் போக வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு என்றான். சமீப காலமாக கொஞ்ச நாளாக முறைக்காமல் இருந்தவள் மீண்டும் முறைக்க அவனுக்கு நன்கு பழகி விட்டதால் கண்டு கொள்ளவில்லை. அவளோ அவளை தாண்டி செல்ல எத்தனிக்க அவள் முன் கரம் நீட்டியவன், சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கிட்டு போற, என்ன காது கேட்கலையா என்றான் குரல் உயர. எதுக்கு போக கூடாது? அவள் அழுத்தி கேட்க, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் என்றான் ஒற்றை வார்த்தையாக. என் மேல் உங்களுக்கு என்ன அக்கறை? அக்கறைப்படாதான் நீங்க யாரு எனக்கு என்றாள் சட்டென. எரிச்சலானவன், போடி அரலூசு என மனதில் நினைத்தபடி வீட்டு வாசலில் சென்று நின்று உள்ளிருக்கும் விஜயாவை அழைத்தான். விஜயாவிடம் யாழினியை சிறிது நாட்களுக்கு வெளியே அனுப்ப வேண்டாம் என்றான். அவர் சட்டென தலையாட்டவும் தன் அறைக்கு சென்றான். தமிழ் கடைக்கு வந்தவன் மாலாவை பற்றி விசாரிக்க அவன் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை என கடைக்கு வந்திருந்த அவன் வீட்டு வேலையால் ஒருவர் சொல்லிவிட்டு சென்றார். அன்று தேர்தல் முடிவு வர இருப்பதால் வாக்கு எண்ணும் மையத்திற்கு சென்றான். மாலா அங்கு வருவதற்காக வாய்ப்பிருப்பதாக நினைத்தான். தமிழ் பட்டாசுகளும் இனிப்புகளும் வாங்கி வைத்துக் கொண்டு செல்வாவின் தேர்தல் முடிவிற்காக காத்திருந்தான். அவ்வப்போது கைபேசியில் அழைத்து யார் முன்னிலையில் உள்ளனர் என கேட்டான். நடந்து ஊராட்சி தேர்தல், இதுல முன்னிலை நிலவரம் வேற நொடிக்கு நொடி சொல்றாங்களாக்கும், கொஞ்ச நேரம் பொறுமையா இருடா மாப்பிள்ள, ரிசல்ட் சொல்லிடுவாங்க என அமைதிப்படுத்தி வைத்தான் செல்வா. தமிழ் பொறுமை சிறுக சிறுக காற்றில் கரைந்து கொண்டிருக்க அரச மரத்தடியில் இருந்த ராமசாமியின் ஆட்கள் பட்டாசு வெடித்து தாங்கள் வெற்றி பெற்றதாக கொண்டாட ஆரம்பிக்க தமிழ் மூக்கு காதுகளில் இருந்து புகைதான் வந்தது. அவனுக்கே சற்று ஏமாற்றமாதான் இருந்தது. காசுக்கு ஓட்டு போட்டவனுங்க எல்லாம் கஷ்டப்படும் போதுதான் நம்ம அருமை தெரியும். இந்த ஊர் இனி எத்தனை வருஷம் ஆனாலும் முன்னேற போறதில்லடா. நன்றி கெட்ட முட்டாள் கூட்டம். உழைப்பை நம்பாம ஓசியை நம்பினா எத்தனை நாளைக்கு வாழ்க்கையோடும்? அது என்னவோடா, இந்த நல்லவனுக்காக எல்லாம் அரசியல்ல இருங்கனா ஜெயிச்சதா சரித்திரமே இல்லையே, ஏன் என கரிச்சட்டியிடம் மாலை வரை மன ஆதங்கத்தை புலம்பிக் கொண்டே இருந்தான். சற்றே சோர்ந்த தோற்றமாக செல்வா வந்து அமர அவன் முதுகில் தட்டி கொடுத்த தமிழ், மாப்பிள, வெற்றிகரமான தோல்வி அடைஞ்சதுக்கு வாழ்த்துக்கள்டா என்றான் கலகலப்பாக. செல்வா லேசாக சிரிக்க, நல்ல வேலைடா, இந்த பாலா பையன் ஊருக்குள்ள இல்ல, இருந்திருந்தா அவன் அட்டத்தை தாங்க முடியாதுல்ல என்றான். அதே நேரம் சர்ரென்று கார் வந்து நிற்க ராமசாமி இறங்கி செல்வாவின் முன் வந்தார்.
அவரும் செல்வா தோள்களை தட்டி கொடுத்து விட்டு, வெறும் 5% வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சா இந்த வெற்றி எனக்கு ருசிக்கலடா. பரவாயில்லை. இத்தனை வருஷம் தோல்வி பயமே இல்லாத இருந்தவனுக்கு இப்போ நீ பயம் காட்டிட்டடா என்றார். இதுதான் நான் எதிர்பார்த்த என் வெற்றி என்றான் செல்வா மெல்லிய சிரிப்புடன். ராமசாமி ஏமாற்றமாய் அவனை பார்க்க, அவனிடம் வெற்றி களிப்பில் நகைப்பு. ஒரு பார்வையுடன் அவர் திரும்பிச் செல்ல, செல்வா மாறா சிரிப்புடன் நின்று கொண்டிருந்தான். ஏண்டா, ஜெயிச்ச சந்தோஷத்துல என் மாமனுக்கு புத்தி கெட்டு போச்சா என்னடா? யார் ஜெயிச்சா யார் தோத்தா என்றார். அவர் உரையாடல் புரியாது. அடே, இது வரைக்கும் அவருக்கு எதிரியே இல்லாத இடத்துல, யாரும் எதிர்த்து நிக்காத இடத்துல நான் நின்னிருக்கேனா? அதுவும் என்னை பார்த்து அவர் பயந்திருக்காருனா, அதுதான் என் முதல் வெற்றி. அதைதான் அவர் சொல்லிட்டு போறாரு என விளக்கினான். அப்பொழுது தமிழ் விழித்து கொண்டிருக்க, பதில் சொல்ற இடத்துல இருக்கிறதை விட கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கிறது நல்லதுதானே தமிழ். இது ஒன்னும் பெருசா தோல்வியா தோணல. 5 வருடம் தானே, அடுத்த தேர்தலை பார்த்துக்கொள்ளலாம் என்றான் தைரியமாக. அந்த மனதிடம் தமிழை ஆச்சரியப்படுத்தியது. ஆமாம், முத்துவாக இருந்திருந்தால் வெற்றியை எதிர்பார்த்திருப்பான். ஆனால் செல்வா வெற்றியை எதிர்பார்த்து நிற்கவில்லை. முத்து இல்லாத இடத்தில் ஒரு எளியவனாய் அவர்களை எதிர்த்தான். அதனாலேயே உழைப்பிற்கான பலனை 5% வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை இழந்த போதும் ஏமாற்றமோ வருத்தமோ அவனுக்கு இல்லை. செல்வா வீட்டிற்கு வர தெருமக்களும் மேலும் 4-5 பேரும் வாசல் திண்ணையிலே அமர்ந்திருந்தனர். பார்த்ததுமே தெரிந்தது மாப்பிள்ளை வீட்டார்கள் தான் என. கருப்பன் மறுபுறம் திண்ணையில் அமர்ந்திருக்க, அருகே விஜயா இருக்க, வாசலுக்கு நேரா உள்ளே தூணில் சாய்ந்தவாறு யாழி இருந்தாள். எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கிடலாம், உள்ளே வாங்க என விஜயா அழைக்க, நாங்க ஒன்னும் சம்மந்தம் பேச வரலமா என்றார் ஒருவர். நிச்சயம் செய்த அந்த பையன் செத்து போய் அதிர்ஷ்டமில்லாதவன்னு பெயர் வாங்கின போதும் பரவாயில்லன்னு சம்மந்தம் பேசணும். ஆனால் இப்போதானே உண்மை தெரியுது. இந்த பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் பழக்கம் இருந்து அவன் குடும்பத்தோட உங்களுக்கு ஆகாது பிடிக்காதுன்னு அதை மறைச்சு எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா என செல்வாவை கை நீட்டி உரைத்தார். மற்றொருவர் விசாரிச்ச போதுல தெரிஞ்சது, இந்த ஊர்ல இவங்களை பத்தி தான் பேசுதுன்னு. இதுக்கு மேல உங்களோட எங்களுக்கு சம்பந்தம் பேச்சில்லை. உங்க பொண்ணு வேண்டாம் என நேரடியாக மற்றவர் உரைக்க, போது நிறுத்துங்க. என் பொண்ணை பத்தி நீங்க யாரு பேச? நீங்க கேட்டாலும் உங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிற வீட்டுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்து அனுப்ப மாட்டேன். முதல்ல எல்லாரும் வீட்டை விட்டு கிளம்புங்க. நீங்க நின்ன இடத்த சாணி போட்டுதான் கழுவணும் என விஜயா உச்ச கோபத்தில் பொறிந்தாள். கருப்பன் அவளை அமைதிப்படுத்த முயல வந்தவர்கள் அனைவரும் கிளம்பினர். கேட்டுக்கொண்டிருந்த செல்வா பாதி புரிந்தும் மீதி புரியாமலும் திகைக்க, யாழி மௌனமாய் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள். எந்த செய்தி பெற்றவர்களின் காதுகளுக்கு வரக்கூடாது என நினைத்தாலோ இன்று அது நிகழ்ந்துவிட அந்த வேதனை தாங்காது மேலும் கண்ணீர் வடித்தாள். யாழினியின் கண்ணீர் செல்வா இதயத்தில் அமில வீச்சை போன்று எரிய தொடங்கியது. தான் காரணமே இல்லை என்ற போதும் தன்னால் ஒரு இளம்பெண் கண்ணீர் விடுகிறாள். தன்னால் அவளுக்கு நிகழவிழந்த திருமணம் தடைப்பட்டு விட்டது என நினைக்க வேதனை மேலும் பெருகியது. கோபத்துடன் வீட்டிற்குள் வந்த விஜயாவின் பார்வையில் யாழி அழுவது விழ, மேலும் கோபம் கொண்டவள் அவளை அடித்தவாறு, இப்படி நீ அழுது அழுது கரையிறதுக்கு அரளிவதைய தின்ன அன்னைக்கே செத்து போயிருக்கலாம்டி என்றாள். செல்வாவால் இந்த வார்த்தைகளை கேட்க இயலவில்லை. என்ன வேகம் வந்தது, எந்த விசை தள்ளியது என தெரியவில்லை. அனைவரும் பார்க்க சட்டென உள்ளே வந்தவன் விஜயாவின் அடிக்கும் கரத்தை தடுத்து பிடித்து கொண்டு யாழினியை தன் அருகே பாதுகாப்பாய் இழுத்து நிறுத்தினான். இப்போ எதுக்குக்கா அவளை அடிக்கிற என கோபமாக கேட்க, இனி இவளை வச்சுக்கிட்டு என்னடா செய்யட்டும் நான்? ஒத்த பிள்ளையா இவளை பெத்து வளர்த்தது எதுக்கு? தூணுக்கு துணையா கடைசி வரைக்கும் வீட்டுல வச்சுக்கவா? இனி எந்த மாப்பிள்ளடா வருவான் என கண்ணீருடன் கேட்டாள் விஜயா. உங்களுக்கும் இவளுக்கும் சம்பந்தம்னா நானே யாழினிய கல்யாணம் செஞ்சுக்கிறேன் என வேகத்தில் உரைக்க, அனைவரும் அவனை திகைத்து பார்த்தனர். நீங்களே முடிவு செய்து சொல்லுங்க என்றவாறு நொடி நேரத்தில் வெளியேறி விட்டான். யார் இவ்வாறு ஊருக்குள் வதந்தி பரவியது முதலில் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடித்த பின் அவர்களுக்கு இருக்கிறது என நினைத்தபடி தன் அறைக்கு சென்றான். நானே இவனை தவிர்க்கும் நிலையில் இவனாகவே வழிய வந்து விழுகிறானே
இவன் முடிவு பாலாவிற்கு தெரிந்தால் இவன் நிலை என்னவாகும் என நினைத்து பார்த்த யாழினி கலங்கினாள். நொந்த மனதுடன் இன்னும் திண்ணையில் இருந்த கற்பனிடம், தாடா, அதான் அந்த பிள்ளையே கேக்குதே, இதுக்கு மேல என்ன, பேசாம கட்டி கொடுத்துடுறதா மகனே, உன் ஒத்த பிள்ளையும் உங்க அண்ணன் முன்னாடியே வீட்டோட இருக்கும் என பெரியவர் ஒருவர் சொல்லி சென்றார். வந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேல இனி எத்தனை மாப்பிள்ளை பார்த்தாலும் அவனுங்களும் இதைதான் சொல்ல போறாங்க. இன்னும் ஊருக்குள்ள உன் மானம் போறதுக்குள்ள பேசாம செல்வாக்கே கட்டி கொடுத்துடும் மருமகனே என மற்றொரு சொல்ல, அது எப்படி சித்தப்பு, வேலை வெட்டி சொத்து பத்து இல்லாத ஒருவனுக்கு நம்ம பொண்ணை கொடுக்கறது என்றாள் ஒருத்தி. அது செல்வாவை இந்த வீட்டுல தங்க வைக்கும் போதே யோசிக்கணும் என்றான் நக்கலான ஒருத்தன். ஆளுக்காளுக்கு என்னையா பேச்சு, அவன் குடும்ப விவகாரம், அவங்க பேசி முடிவு செஞ்சுப்பாங்க, எல்லாரும் கிளம்புங்க என பெரியவர் அனைவரையும் கிளப்பி விட்டார். யாழி அவள் அறைக்குள் சென்று அடைத்து கொள்ள அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த பெற்றவர்கள் மனம் நொடிந்து போயினர். தன் மகளை பற்றி, தன் வீட்டு விஷயத்தை பற்றி யார் யாரோ பேசுகின்றனரே என நினைத்து மேலும் நொந்து போனுக்கினர். அன்று இரவு செல்வாக்கு உறக்கமே வரவில்லை. முத்துவின் முகமும் சற்று நினைவில் வந்து இம்சிக்க, எந்த எண்ணத்தில் அவ்வாறு கேட்டேன், யாழினின் கண்ணீர் என்னை ஏன் இவ்வளவு அசைக்கிறது